Hello everyone, welcome back Swing Trading Tamil. This is Karthik. இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ, அதாவது அப்கமிங் மந்த், ஸோ மார்ச்சுக்கு உண்டான வியூ என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஸில் க்ளோஸ் வச்சிருக்கு நிஃப்டி. ஸோ ஸ்ட்ராங் பியரிஸ் மீன்ஸ் எப்படி சொல்லலாம்னா, அப் சைடில் நமக்கு விக் இருக்குது, டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராடேவோட க்ளோசிங் வரைக்குமே ஒரு செல்லிங் ப்ரெஷரோடையே கம்ப்ளீட் ஆனது. ஸோ மந்த் எண்ட் க்ளோசிங்கு, வீக்லி கேண்டில் க்ளோசிங் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பியரி சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, இது ஃபர்தராக ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் நியர்பை நம்ம சப்போர்ட் ரேஞ்சுக்கு பக்கமாக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நியர்பை சப்போர்ட் ரேஞ்சுக்கு நம்ம வந்துட்டோம். மார்க்கெட்டு கூடிய சீக்கிரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுன்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பவுன்ஸ் மீன்ஸ் அதாவது ட்ரெண்டும் சேஞ்ச் ஆகலாம், ஃபர்தர் புல்லிஸ்க்கு உண்டான வாய்ப்புமே இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ், ஃபர்தர் செல்லிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் டாப்பில் இருக்கும்போதே செப்டம்பர் 20th ஆஃப்டரே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். சேம் இந்த ரேஞ்சில் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு உண்டான அனலைசிஸ், ஸோ அது சைக்ளிக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் அகைன் வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். ஸோ அது வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள். அதில் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபர்தர் செல்லிங் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போதைக்கு எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம், இன்க்ளூடிங் மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி முதற்கொண்டு ஸ்டாப் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நான் ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் எலாபரேட்டாகவே நான் நம்மளோட மார்க்கெட்டு ப்ளஸ் வந்து ஹாங்காங் மார்க்கெட்டு இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி நான் ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சு நம்மளோட அசலுக்கு மார்க்கெட் திரும்பிச்சு. அசல் அப்படிங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட் ரீச் ஆகிறதுக்கு மறுபடியும் மார்க்கெட் எவ்வளோ நாள் எடுத்துட்டது அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம நியர்பை ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு பக்கம் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நான் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறேன். நிஃப்டியை பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டாகவே இருந்தது. மார்க்கெட் இந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் சைட்வே போட்டது. பிப்ரவரியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மே வரைக்குமே சைட்வே போட்டிருந்தது. ஸோ இந்த ஜோனில் நமக்கு வந்து கண்டினியூவாக ஒரு 3 முறை ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ கிரியேட் ஆன லோ. ஸோ இந்த 4 முறையுமே இந்த ப்ரைஸ் ஜோனில் தான் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆனது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 21,670 21,840 ப்ரைஸ் ரேஞ்ச், இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் ரேஞ்ச், ஸ்ட்ராங் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணும்போதுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வராமல் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்காது. 22,800 வராமல் ப்ரைஸ் அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து பவுன்ஸ் கொடுத்துருந்தது. இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுக்கும்போதே இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணோம். மேபி மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸில் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ட்ரெண்டில் கிரியேட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் மார்க்கெட்டு ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோசிங்னு பார்த்தோம் அப்படின்னா 22,124. ஓகே சரிங்களா. ஸோ இங்கேருந்து ட்ரெண்டு ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு சின்ன அப் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நிஃப்டியோட ஆர்எஸ்ஐ. ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு ஒரு 30, 35. ஸோ நமக்கு வந்து ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா 35 பிலோ அப்படிங்கிறது ஓவர் சோல்டு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க. 30 அப்படிங்கிற ஆர்எஸ்ஐ வேல்யூக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரு சிலர் வந்து ஓவர் சோல்டு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 35, 30. ஸோ அது பேஸ்ட் ஆன் அவங்கவுங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பொறுத்து, அவங்கவுங்களோட ட்ரேடு ஸ்டைலை பொறுத்து. அதே போல் 70க்கு மேலே மார்க்கெட் போனது, ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 70க்கு மேலே போனது அப்படின்னா ஓவர் சோல்டு அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஆர்எஸ்ஐ இதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் வந்து லாஸ்ட் வீடியோ ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியோட அனலைசஸ்லையுமே நான் கொடுத்துருந்தேன். 34க்கு கீழே 35க்கு கீழே ஆர்எஸ்ஐ வந்தது அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் சாலிடாக ஒரு 2000 பாயிண்ட் வரைக்குமே மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்எஸ்ஐ பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். இப்போ 22ல் இருக்கு, 22.40 ஆர்எஸ்ஐயோட வேல்யூ. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப வருஷமே ஆகுது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலாம். ஆர்எஸ்ஐ கிளியராக பார்த்துக்கோங்க, 22 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ப்ளஸ் அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட பிஇ ரேஷியோ 20.
அரௌண்ட் கோவிட் டைமில் அந்த ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்துருக்கலாம் நிஃப்டியோட பி ரேஷியோ. ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸு கோவிட் டைமில் 17 வரைக்குமே வந்தது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் மட்டும்தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பர்ஃபெக்டான டைம் அப்படின்ட்டு நான் சஜஷன் இப்போ கொடுக்குறேன். இவ்வளோ நாள் வந்து கொடுத்தது ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் அல்லது ஏதாவது ஒரு மைனர் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும், ஸ்ட்ராங்கான வீக்லி கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் மேபி கீழே வந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 400-500 பாயிண்ட் மட்டும்தான் கீழே விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். அதுக்கு கீழே வந்து நிஃப்டி இன்னும் நான் எதிர்பார்க்கல. நிஃப்டி இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கை தேடி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட கையில் இருக்குது. ஸோ அது நீங்கள் தேடி எடுத்து ஒரு நல்ல செட்டப் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கான அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்க ப்ரைஸ் வந்து மேபி இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டாக இருக்கலாம். என்னோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். 22,300லேருந்து 22,185 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இந்த இடத்துல நான் கிளியராக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் திரும்பியே ஆகணும். அட்லீஸ்ட் இந்த RSI வந்து 22 கொடுத்துருக்கிறதுனால ஒரு RSI டைவர்ஜென்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகனாச்சும் மார்க்கெட் வந்து மேலே ஏறணும். அப்படி மேலே ஏறினது அப்படின்னா 22,800 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு நிஃப்டி பொறுத்தவரை ஒரு 650 பாயிண்ட் மேலே ஏறும். ஸோ இந்த ரேஞ்சு ரீச் ஆகிட்டு வேணால் ஃபர்தராக இந்த கீழே வரலாம். எனிவே இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே வந்தாலும் ஓகே, சந்தோஷம். சரிங்களா, நம்ம நியர்பை சப்போர்ட் ரேஞ்சு கொண்டோம், இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கான நம்மளோட ஃபோக்கஸ். இன்கேஸ் இன்ட்ராடேல மார்ச் 3 வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் மார்ச் மாதத்துக்கு உண்டானது. 22,185க்கு மேலே ஒரு டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா தாராளமாக லாங் என்ட்ரி பிளான் பண்ணலாம். அது மேபி அது இன்ட்ராடே அல்லது பொசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ஆப்ஷன் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களோட விருப்பம். இல்லை நல்ல ஸ்டாக்கை தேடி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே உங்களோட விருப்பம். இது வந்து நமக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்ச். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இது கண்டினியூவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த சப்போர்ட் ஏன் அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி மந்த்லி டைம் ஃப்ரேம் நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவியூஸ் நமக்கு ஆக்ட் ஆன ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா 48,300 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்ளை. ஸோ ஒன்ஸ் சப்ளை பிரேக் ஆனது அப்படின்னா ஆஃப்டர் தட் அது வந்து டிமாண்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ரீச் ஆயிருக்கு. இங்கேருந்து பவுன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த ரேஞ்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தது தான். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போதே நமக்கான சப்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 48,890லேருந்து 47,935 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் உண்டான பாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் இதுக்கு கீழே வந்தது அப்படின்னா 46,300 தான் நமக்கான நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டு. ஸோ அப்கமிங் டேஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இண்டெக்ஸை பொறுத்தவரை ஓவரால் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஜோனுக்கு பக்கம் நெருங்கிட்டோம். நியர்பை ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நல்ல ஸ்டாக்கை தேடி எடுத்து ப்ராப்பரான செட்டப் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே ஸோ ஒரு பெட்டரான ஒரு ஸ்டாக்கை தேடி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது இன்ட்ராடேயில் ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான வியூ என்ன அப்படிங்கிறது நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோல்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம கொடுத்துருந்த விஷயம் என்ன அப்படின்னா இது நம்ம கொடுத்துருந்தது February 11 நம்ம கொடுத்துருந்தோம் 86,250லேருந்து 85,675. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டு. இந்த ரேஞ்சில் இருந்து கோல்டு வந்து ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ கோல்டு அப்புக்குமே நம்ம வந்து சார்ட் கொடுத்துருந்தோம். T3 கிரிப்டோ அண்ட் கமாடிட்டி அப்படிங்கிறதும் T3 F&O ட்ரேடு, T3 ஸ்விங் ட்ரேடு, இந்த 3 குரூப்புமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப்பு. January 24. ஸோ நம்ம அப்போ கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா கோல்டு வந்து அரௌண்டு 80,000 அதாவது 79,925 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் போயிட்டு இருக்கும்போது லாங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். பை கோல்டு ETF ஆர் பீஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கொடுத்திருந்த ரேஞ்சில் இருந்து தான் இப்போ பவுன்ஸ் வந்து கொடுத்திருந்தது. இப்போ பர்ஃபெக்டாக எந்த இடத்துல ரிவர்ஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம கோல்டுக்கு கொடுத்துருந்தோம்.
நம்ம எதிர்பார்த்திருந்த மாதிரியே இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டச் ஆன உடனே அங்கேருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோல்டை பொறுத்தவரை ஃபர்தர் டவுன் இன்னும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எது வரைக்கும் டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ப்ரியாரிட்டி குரூப்பில் மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ப்ரியாரிட்டி குரூப்புக்கான கேட் ஓப்பனில் இருக்குது. மார்ச் மந்த்துக்கானது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து என்னோட நம்பர் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை.